மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ராஜா பேரன் அவர் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஃபேமஸான ஆளு, பாடி பில்டரு. ஸோ அவர் வந்து நெல்சன்ங்கிற ஒரு அட்வொகேட்டை போய் தாக்க போயிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பயங்கரமா வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றிய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாடி பில்டர் ராஜா பேரன் அந்த சகோதரர் வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு உறுப்பினரா இருக்காரு. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கா இப்போ நிறைய மீடியால வந்து பரப்பிட்டே இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் வீட்டுல போய் தகராறு பண்ண மாதிரி ஒரு வீடியோ எல்லா இதுலயும் சேனல்லையும் இது பண்ணிட்டு இருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து முக்கியமான விஷயம், இதுக்கு காரணம் அடிப்படை விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்றேன். அடிப்படை விஷயம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பத்தி நெல்சன் அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளா பயங்கரமா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க மீடியால. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சி ரீதியா நிறைய தகவல்களை வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாளா, அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து கொஞ்ச நாளா என்டிகே நம்ம நாம் தமிழர் கட்சியை வந்து தலைவர் சீமானா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அண்ணனா இருக்கட்டும், அவங்கள பத்தி இந்த மாதிரி அவ்வளவு ரூபா வாங்கினாங்க, இவ்வளவு ரூபா வாங்குறாங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அதுக்கு பதிலுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து வீடியோ வெளிவிட்டு, நீ வந்து உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ வந்து எனக்கு ப்ரூஃபை கொடு, அப்படி இப்படின்னு பதிலுக்கு, அதாவது மீடியாவார் அங்க இங்க நடந்துட்டே இருந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இந்த நம்ம பாடி பில்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து அவங்களா உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது மாதிரி பாடி பில்டர் சம்திங் லேகியமா ஏதோ ஒண்ணு. சோ இதுல வந்து இவர் வந்து அது வந்து தரமானது இல்ல, அப்படி இப்படின்னு பயங்கரமா அதை வந்து அதுக்கு முதல்ல சர்டிபிகேட் இருக்கா, அப்படி இப்படின்னு பயங்கரமா இவர் தேவையில்லாம வீடியோ எல்லாம் விட்டுருக்காரு. அதுல வந்து அவங்களுக்கு வந்து தொழில் பாதிப்பு நடந்திருக்கு. இதுதான் இதுல பேஸ் கான்செப்ட். சரியா? தொழில் ரீதியா பாதிச்சனால அவங்க வந்து அந்த தொழில் ரீதியா பிரச்சனைகள் 2 பேருக்குமே இருந்திருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு சுயநல பிரச்சனை, 2 பேருக்குமே பர்சனல் கான்ஃபிளிக்ட். இதுல வந்து நியாயம் கேட்க போயிருக்காங்க வீட்டுக்கு. யாரு? ராஜா பேரன் அவர்களும் அவர்களோட மனைவின்னு சொல்றாங்க. அப்புறம் 2-3 பேர் அந்த வார்டு கவுன்சிலர் எல்லாருமே சேர்த்து ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க. போய் நியாயம் கேட்க போகும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில ஃபர்ஸ்ட் நெல்சன் அவர்கள் வந்து ஏதோ தகாத வார்த்தையோ அப்படி ஏதோ பேசின மாதிரி ஒரு குற்றச்சம்பவம் சொல்றாங்க. அதாவது வீட்டுக்கு வந்து 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. யாரு? அந்த லேடி அப்புறம் அந்த 2 பார்ட்டியும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து ஏதோ ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகள் பேசின மாதிரி ஒரு தகவல் வருது. இதுல இவரு கோவம் வந்து பதிலுக்கு பதில் வாக்குவாதம் வருது. வாக்குவாதத்துல அவரு தான் ஃபர்ஸ்ட் இவரை பிடிச்சு தள்ளுன மாதிரி, பேசிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது, அவர் இவரை பிடிச்சு தள்ளுன மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் இவர் தாக்குதல் நடத்தி 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு தாக்குதல். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லேடி வந்து 2 பேரையும் தடுத்திருக்காங்க. அந்த லேடியும் பேசியிருக்காங்க, நாங்க வந்து நியாயம் கேட்க தானே வந்தோம், என்ன அப்படி இப்படின்னு பயங்கரமா கான்ட்ரவர்சியா போயிருக்கு. இதுல வந்து தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரை வெளியே தள்ளி கிரில்ல பூட்டிட்டாங்க. யாரு? நெல்சன் அவர்கள் வீட்டுல உள்ள எல்லாருமே வெளியே தள்ளி கிரில்ல பூட்டி, அவங்களோட வீட்டு சைட்ல உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இவரோட கார் சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை நடந்திருக்கு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருக்கும் வாய் தகராறு. அப்படி அடி தள்ளுமுள்ளுல போய் அவர் கொண்டு வந்த பேக்கை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஒரு அறிவாளா, அந்த நொங்கு வெட்டுற அறிவாளா சம்திங் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயுதத்தோட வந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு இதுல என்ன ஒரு வழக்கறிஞரா ஒரு விஷயம் சொல்றேனே, அதாவது என்ன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இது வந்து கட்சி ரீதியாலாம் நான் சொல்லல, ஒரு காமனா பேசுறேன். என்ன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், யார்கிட்டயாவது நீங்க பேச போறீங்க வைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு எவிடன்ஸை நீங்களும் வச்சுக்கணும். இப்போ அவங்க கிரியேட் பண்றாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு ஒரு பேக்கெட் கேமராவோட போயிருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஒரு பென் கேமராவோ வச்சிருந்தீங்க உங்க இல்ல, நீங்க அப்போ அப்படி சொல்றது முதல்ல அவர் வீட்டுக்கு போனதே தப்பு தானே, அது ட்ரெஸ்பாஸ் தான். அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், அதாவது தாக்கணும்னு ஏதோ ஒரு விஷயம் கான்ஃபிளிக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது வந்து அது அவருக்கு அவங்களுக்கு தானே சாதகமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இது அததான் சொல்றேன். இது வந்து நீங்க வந்து நியாயம் கேட்க போறதா இருந்தா கூட, அவர் வந்து இப்ப கொலை பண்ண போறவன் ஒய்ஃபோட போக மாட்டான், ஒரு பொம்பளைய கூட்டிட்டு போக மாட்டான் கொலை பண்ண போறவன். சரியா? அவரு வந்து அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு நியாயம் கேட்க போயிருக்காரு, அது தப்பு கிடையாது. கேட்க போகணும், வீட்டுக்கு எப்படி நியாயம் கேட்க போவாங்க? அதுதான் சொல்றேன், அந்த கான்செப்டே புரியாம இப்போ இருக்கிறாங்க. இது வந்து நியாயம் கேட்டு தீர்ற பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2 பேருக்கும் அவ்வளவு தூரம் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் நீங்க அவங்க வீட்டுக்கு போனது தப்பு. உங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணதான் பார்ப்பாங்க, யாருனாலும் அது அப்படிதான் பண்ணுவாங்க. சோ இதுல அதுவும் அவர் வழக்கறிஞர் சொல்லவே வேண்டாம், பக்காவா எப்படி எப்படி போட்டு எப்படி எப்படி கவர் பண்ணணும் எல்லாமே ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காரு, டெலிகாஸ்டும் பண்ணிருக்காரு. ஆயுதத்தோட போனது பெரிய குற்றச்சம்பவமா இங்க பாக்கப்படுது. வெளியே எடுத்துட்டாரு, அதெல்லாம் நம்ம மீடியால பாக்குறோம். சோ அது வந்து தவறான செயல் தான்.
யாருனாலும் இது கண்டிக்க தகுந்த விஷயம்தான். இதுல வந்து இரு தரப்பினரிடையும் சரியான ஒரு விசாரணை நடத்தணும். ஒரு பக்கமாவே பேசிட்டு யாரும் சொல்லக்கூடாது. தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்கன்னு சொல்றேன். அங்க நடந்தது என்னன்னு நம்ம நேர்ல நின்னு பாக்கல, அந்த 4-5 ஃபுட்டேஜ்ல வச்சு பார்க்கலாம். ஆனா ட்ரெஸ்பாஸ் வந்து தப்புதான். யார் வீட்லயும் நீங்க நியாயமே கேட்க போனா கூட. வழக்கறிஞர் நெல்சன் வந்து 2-3 நாளா வந்து இதுல சொல்லிட்டு இருக்காரு, நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களை பத்தி குறை சொல்றாரு, சாட்டை துரைமுருகனை பத்தி சொல்றாரு. இவங்க 2 பேரும் ப்ரூஃப் கேட்கறாங்க. சரிப்பா நீ பண்ணுன அப்படின்னா அதுக்கு அவர் வந்து உண்மையா அவர் கையில ப்ரூஃப் இருந்துன்னா எவிடன்ஸ் இருந்துன்னா கொடுத்துருக்கணும்ல. அவரு அப்படிதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏதோ திரள் திரட்டி ஒரு பையன் தீ குளிச்சால ஈழ போட வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவங்க ஆட்டையை போட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பையனோட அம்மாவே எவிடன்ஸ் 10 லட்சம் திரள் நிதி திரட்டி எங்கிட்ட தான்ப்பா கொடுத்தாங்கன்னு அதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இந்த மீடியா வார்தான் சார். நீங்க என்ன பத்தி பேசுறீங்களா 4 வீடியோ, நான் உங்களை பத்தி ஒரு 5 வீடியோ பேசுறேன், அப்படி 10 வீடியோ போடுறேன். அந்த மாதிரிதான் நடக்குது. இந்த கான்ஃபிளிக்ட் நேரடியா வந்ததுதான் இப்போ தப்பு. இங்க அவர் 4 வீடியோ போடுறாரு. இப்போ இவர் வந்து ராஜாபுரன் வந்து அவருடைய சொந்த பிரச்சனைக்கு அந்த லேகியம் பிரச்சனை அதை பத்தி இவர் தவறா பேசினாரு வச்சாருன்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு நேரா போயிருக்காரு. ஆனா இதுல வந்து சொல்லப்படுறது என்ன, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் குண்டர்கள் போய் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. சோ இது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு? அது வந்து நெல்சன் அவர்களா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் இது சொல்லப்படுறது எந்த அளவுக்கு? இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தனி மனித பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஒரு கட்சி சார்பில் இருக்கும்போது அந்த கட்சி சாயம் தான் அதுல பூசப்படும். அதனால இந்த மாதிரி மீடியால இருக்கிறவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளால தேவையில்லாத பிரச்சனைகள் யாருக்கும் வரக்கூடாது. நீங்க லேசா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வந்து பல மடங்கா சொல்லுவாங்களா, நீங்க புள்ளிதான் வச்சிருப்பீங்க கோலம் போட்டு கலர் கொடுத்துருவாங்க மீடியால. அதனால எதுனாலும் நீங்க கொஞ்சம் தெளிவா ஜாக்கிரதையா பண்ணணும். நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போயிருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இல்ல, அதுதான் சொல்றேன். எங்க இந்த விஷயத்த பாக்க போனா நம்ம ராஜா பேரன் அவர்கள் பண்ணினது தப்புதான். எந்த வீட்டுக்குமே எல்லை மீறி போக கூடாது. தேவையில்லாத, அதாவது இது வந்து ஒரு ட்ரெஸ்பாஸ், இது வந்து ஒரு குற்றச்செயல் தான். ஆனா இதுல என்ன ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இந்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து வழக்கறிஞரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்லாம் இல்ல. இந்த இப்ப ரீசெண்டா சீமான் அவர்களையும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. இந்த மாதிரி பெட்டி வாங்கிட்டாங்க, அத்தனை கோடி. இப்ப நானும் இருக்கேன் சார், நானும் ஒரு வழக்கறிஞர். இப்போ இவரு வந்து திமுக கிட்ட 5 கோடி வாங்கிட்டாரு யாரு, நெல்சன் அவர்கள் அப்படின்னு சொல்ல நீங்க நம்புவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போக எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ப்ரூஃப் கேப்பீங்களா இல்லையா? எவிடன்ஸ் என்ன இருக்கு? நான் பேசுறது பேசிட்டேன், அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. எவிடன்ஸ் இல்லாம எப்படி பேச முடியும்? அதுக்கு தகுந்த ஆதாரம் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து கேட்டிருக்காங்க. இவரை வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலதான் நிறைய விஷயங்கள் மீடியாவாரு அப்படி இப்படி நடந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சாதாரணமா ஒரு மக்கள் வந்து மைக்கு பிடிச்சு பேசுறதுக்கும் ஒரு வழக்கறிஞர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதா மக்கள் வாய்க்கு வந்ததை உளறிட்டு போறோம் ஒரு வாய்க்காண்டி சேனல் நடத்தணும் அப்படி இப்படின்னு. ஆனா நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, சமூகத்தோட ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. நீங்க சொல்றது நாளைக்கு வந்து வழக்கறிஞரா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து மக்களுக்கு தெரிய வரும். அது வந்து பாசிட்டிவாவும் போகலாம் நெகட்டிவாவும் போகலாம். நீங்க எது சொன்னாலும் கரெக்டா சொல்லணும். மக்களுக்கு போய் சேர்றது, அதாவது ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா அது சரியான வழியில போகணும். அது முக்கியமான எவிடன்ஸோட நீங்க நிரூபிக்கணும். சும்மா அவர் 500 கோடி வாங்கிட்டாரு 200 கோடி வாங்கிட்டாருன்னு சும்மா வாயால நீங்க சொல்லிட்டு போக என்ன இருக்கு? இருக்கு அந்த எவிடன்ஸ் தானே காட்ட சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்தது, வளைச்சு வீடியோ எடுத்து எல்லா பக்கமும் பக்காவா எடுத்து கொடுத்துருக்கீங்க மீடியாக்கு. அதே மாதிரி நம்மளோட சாட்டை அண்ணனும் சீமான் அண்ணனும் வாங்கினதை ஏன் நீங்க வீடியோ எடுக்கல? அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கூட எடுக்கலையா பெட்டி மாத்தினத? சரி நாங்கன்னா ஏன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காமிக்க வேண்டியது தானே? நீங்க எதன் அடிப்படையில நீங்க இப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? சோ அதனால அது வந்து கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம். ஆனா இதுல இவர் பண்ணது தப்பு. சோ இது 2 பக்கமே உள்ள தப்ப வந்து நம்ம வழக்கறிஞரா இருந்துட்டு நம்ம வந்து பொதுவாதான் பேசணும். மக்களுக்கு வந்து கரெக்டான ஒரு செய்தியை கொடுக்கணும். அதனால இவர் மேல இந்த தப்பு, அவர் மேல அந்த தப்பு. எங்க சாதா மக்களை மாதிரி அப்படி இப்படின்னு தனி மனித தாக்குதல் வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு நீங்க நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பயங்கரமா குற்றம் சாட்டி இருக்கீங்க, அவரோட பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து பேசியிருக்கீங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களோட மனைவியெல்லாம் பத்தி பேசியிருக்கீங்க. அதாவது படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை வேணும். உங்களை வந்து வழக்கறிஞரா மதிக்கிறாங்க மக்கள். சோ அதனால நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னா அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது தப்பு கிடையாது. தனி மனித தாக்குதல் பயங்கரமான தப்பு. இத வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு நீங்க பண்றது வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு இடையில ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் தெரியுது மக்கள் பார்வையில. அதாவது உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. அதாவது அரசியல் புரிதல் வேணும். சும்மா அதாவது வயசாயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு யாரும் பேசுறது வந்து அரசியல் கிடையாது. ஒரு 20 வயசா இருந்தாலும் அரசியல் புரிதல் வேணும், அரசியல் நாகரிகம் தெரியணும்.
மத்த கட்சியினரை விமர்சிக்கிறீங்க, அது வந்து அரசியல் ரீதியா இருக்கணும். அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு அவங்களோட பர்சனாலிட்டியை தாக்குறது, அவங்களோட பர்சனல் லைஃப தாக்குறது, அதெல்லாம் ஒரு தவறான விஷயம். எதுனாலும் உங்களுக்கு பொது தளத்துக்கு வந்ததுன்னா அதுல பக்கா ஆதாரத்தோட நீங்க நிரூபிங்க. தேவையில்லாம விமர்சனங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லுவாரு. இந்த 500 கோடி 200 கோடி புழங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னாங்களா, இல்லன்னா அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னாங்களா, இந்த மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம் என்டிகேக்கு அப்படின்னு சொன்னாங்களா? எந்த அடிப்படையில நீங்க பேசுறீங்க? யாரு கொடுக்குற தைரியத்துல பேசுறீங்க? இது வந்து ஒரு வழக்கறிஞருக்கு அழகா? நீங்க வந்து சமூகத்துல உள்ள அநியாயங்களை தட்டி கேட்கறீங்க, ஒரு பிரச்சனை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, அது வந்து ஒரு பெரிய மகத்தான விஷயம், அதுக்கு பாராட்டுகள். ஆனா தேவையில்லாம அவன் அவ்வளவு வாங்கிட்டான், இவன் இவ்வளவு வாங்கி, இதெல்லாம் எனக்கு கேவலமான விஷயம். ப்ரூஃப் இருந்தா நிரூபிங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு உங்களுக்கு அணக்கமே இல்லையே. சோ அதனால இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அதுவும் இந்த ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அநாகரிகமான ஒரு செயலா இருக்கு. தம்பி நெல்சன் அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதையே இருந்துச்சு நமக்கு. அவரு நம்ம அந்த கனிம வள கொள்ளை அதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் பயங்கரமா பேசியிருப்பாப்புல, நல்லா இருந்தது. சோ இப்போ ரீசெண்டா அந்த தனி மனித தாக்குதல், கட்சி ரீதியா தாக்குதல் இந்த மாதிரி நடத்தும் போது அவரோட மாண்பை அவரே குறைச்சிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. சோ வந்து ஒரு சகோதரனா நினைச்சு சொல்றேன், உங்களோட தொழிலுக்கு ஏத்த வார்த்தைகளை பேசுங்க. தேவையில்லாம இந்த லோக்கலா இறங்குறது வந்து சாதா மனுஷங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க படிச்ச படிப்புக்கு, நீங்க உங்களோட ப்ரொஃபஷனுக்கு அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை இழந்துராதீங்கன்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்ல, இப்போ சீமான் அண்ணன் அவர்களை பத்தி பயங்கரமா பேசியிருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதுவும் அரசியல் நாகரிகமற்ற விஷயங்கள். அதெல்லாம் அது வந்து போலி குற்றச்சாட்டுகள். அது வந்து தேவையில்லாம மக்கள்கிட்ட பரப்பிட்டு வரீங்க. அதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்துல பார்க்க போனா தம்பிக்கு கொஞ்சம் வாய் அதிகம், ராஜா பேரன் அவர்களுக்கு கொஞ்சம் கை அதிகம் தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாம வீட்டுக்கு போயிருக்க கூடாது. எதுனாலும் நீங்க பெரியவங்களை வச்சு பேசி தீர்த்திருக்கலாம், அந்த மாதிரி ஊர் தலைவர்களை வச்சு பேசிருக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள பர்சனல் கான்ஃபிளிக்ட பேசி முடிச்சிருக்கலாம். ஒரு வீடு தேடி போய் நீங்க நியாயம் கேட்க போனது இப்ப பிரச்சனையா திரும்பிட்டு, இது வந்து ஒரு கண்டிக்க தகுந்த விஷயம் தான். நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பல. 2 பேர் மேல உள்ள தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம். அவங்களுக்கு அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து தவறாதிக்குன்னு தான் சொல்ல வரேன் நான். மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.